வேதத்தை நேசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் காப்பாற்ற முடியாத மத்தியஸ்தர்கள் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப, அதிலேயும் அந்த 3 புருஷர்கள் இருந்தாலும் அவர்கள் ஆத்துமா மாத்திரம் தப்புவிக்கப்படும் என்று சொல்லி அந்த தேசத்தின் மேலே நான் பட்டயத்தை வர பண்ணும் பொழுது, அந்த தேசத்தின் மேலே நான் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, இப்படியெல்லாம் நான் அனுப்பும் போதும் இந்த 3 புருஷர்கள் இருந்தாலும் அவர்கள் காப்பாற்ற முடியாத மத்தியஸ்தர்கள் என்கிற காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியிலே இருதயத்தின் மேலே விக்கிரகத்தை நாட்டினவர்களாக, இருதயம் முழுவதும் அருவருப்புகளால் நிறைந்தவர்களான மூப்பர்கள் அங்கே எசேக்கியேலை ஒரு ஊழியக்காரனாக அங்கீகரித்து அவனுக்கு முன்பாக வந்து இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டாம், உரைத்தால் அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எச்சரித்த பின்பு இந்த பகுதியை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். நோவா எசேக்கியேலுக்கு சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். யோபு எசேக்கியேலுக்கு சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். தானியேலோ எசேக்கியேலுக்கு சமகாலத்தில் அவர் வாழ்ந்தவர். நோவாவினுடைய நாட்களிலே ஒரு முறை இந்த பூமியானது முழுவதும் அழிக்கப்பட்டு நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 குமாரர்களும் 3 குமாரரின் மனைவிகளுமாக 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் மனிதர்களிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நோவா அந்த பூமி முழுவதிலும் அழிக்கப்பட்ட போதிலும் அவன் காக்கப்பட்டானே. அவனே இருந்து ஜெபித்தாலும் கூட நான் தேசத்தின் மேலாக நான் அப்பம் என்கிற ஆதரவுகோலை முறிக்கும் பொழுது, துஷ்ட மிருகங்களை அதன் மேலே அனுப்பும் பொழுது, பட்டயத்தை வரப்பண்ணும் பொழுது, கொள்ளை நோயெல்லாம் நான் அனுப்பும் பொழுது அந்த தேசம் இவர்கள் வேண்டுதல் செய்தாலும் காக்கப்படாது என்கிற காரியத்தை ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தானியேல் இருந்தாலும் தானியேல் சம நாட்களில் அவர் வாழ்ந்தவர். அவர் அங்கே பாபிலோனில் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டினுடைய பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி அவர் அப்படியே ஜெபித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெப வீரன். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது சிநேகிதருடைய கோபாக்கிய ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்திருந்த கோபத்தையும் மன்னித்து யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே. இவர்கள் 3 பேரும் அத்தனை பரிசுத்தவான்களாக இருந்தாலும், யோபு சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தாலும் அவர்கள் இடத்துல நம்ம போய் தலையை கொடுத்து எங்களுக்கு விடுதலையை வாங்கித்தாங்கன்னு கேட்டாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்வார்களே ஒழிய மற்றபடி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் மத்தியஸ்துவ ஜெபங்கள் யூத மக்களை விடுவிக்காதது ஏன்? அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கும் வரை அவர்கள் மீது நியாய தீர்ப்பு செலுத்தாமல் இருப்பது கூடாது என்கிற காலம் வந்துவிட்டதை இந்த பகுதிகளிலே நாம் காண்கிறோம். நம்மை பொறுத்தவரையிலும் கூட மறுமை காலத்தில் நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பில் நம்ம நிற்கும் பொழுது ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம் எவருக்கும் தோள் கொடுக்காது என்கிறதையும் இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் வேண்டுதல்கள் நீங்கள் மனம் திரும்பாத வரையிலும் அது பயனில்லை. உங்கள் இருதயத்தில் அருவருப்புகளோடு கூட போய் நின்று எப்படிப்பட்ட ஊழியர்களிடத்தில் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் ஆணித்தரமாக பேசுகிறதை பார்க்கிறோம். உலகில் ஆசீர்வாதம் வருவது போல தோன்றினாலும் அது மாய தோற்றமே ஒழிய இந்த ஜெபத்தினால
பயனுடைய ஒரு ஆசீர்வாதம் எந்த ஒரு தேசத்துக்கும் கிட்டாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்புல நம்ம நிறைய தேவ கோபுரங்களோடு கூட கனெக்ஷன் வைத்திருந்தாலும், தேவனுடைய வீடுகளோடு கூட கனெக்ஷன் வைத்திருந்தாலும், தேவனுடைய தோட்டங்கள் என்று அழைக்கப்படுகிற ஊழியங்களோடு கூட நம்ம கனெக்ஷன் வைத்திருந்தாலும், தேவனுடைய கூடாரங்களோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய பண்ணைகள், தேவனுடைய மலைகள், தேவனுடைய பண்டகசாலைகள், ஆசீர்வாத திட்டங்கள், காணிக்கை விண்ணப்ப பங்காள திட்டங்கள், ஜெப தொலைபேசி எண்கள், ஜெப பத்திரிகைகள், ஜெப தொலைக்காட்சிகள், இவைகள் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாத வரையிலும் காப்பாற்றாது என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த சத்தியங்கள் போதிக்கின்றன. காப்பாற்ற முடியாத மத்தியஸ்தர்கள், காப்பாற்ற முடியாத திட்டங்கள், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு நெருங்கிய உறவைத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்கிற ஒரு ஆழமான உறவைத்தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு வாழ்கிற சமுதாயத்தினர் இத்தகையான திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு, கோபுரங்களோடு இணைந்து கொண்டு, தோட்டங்களோடும் கூடாரங்களோடும் பண்ணைகளோடும் மலைகளோடும் பண்டகசாலைகளோடும் ஆசீர்வாத திட்டங்களோடும் விண்ணப்ப பங்காளர் திட்டங்களோடும் ஜெப தொலைசி பேசி எண்களோடும் கூட இணைந்து கொண்டு ஏனோதானோ நீ வாழ்ந்துட்டு காணிக்கை அனுப்பிட்டா போதும், ஜெப குறிப்புகளை எழுதி போட்டுட்டா போதும், எல்லாம் நடந்துரும் நினைக்காங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு வாழ்ந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் யோபுவினுடைய ஜெபத்தை என்னால் கேட்க முடியாதுப்பா, நோவாவினுடைய ஜெபத்தை என்னால் கேட்க முடியாது, தானியேலுடைய ஜெபத்தை என்னால் கேட்க முடியாது, அவர்களுடைய ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பு வைப்பார்களே ஒழிய உங்க ஆத்துமாவுக்கு அவர்கள் உத்தரவாதம் தர முடியாது என்கிற காரியத்தை ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு மத்தியஸ்தர் நமக்காக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விண்ணுலகத்தில் வாழ்கிற தேவனோடு கூட கரம் பிடித்து கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையினால கொண்டவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரிடத்துல போய், ஆண்டவரே எங்களுக்காக நீர் மரித்தீரே, உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது, உம்முடைய இரத்தத்தினால எங்களுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் நீர் பாவத்தின் தண்டனைகளை ரத்து செய்தீரே, எங்களுக்கு உதவி செய்யோன்னு சொல்லி அந்த மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துல போய் நம்முடைய இருதயங்களை கிழித்து ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக ஒரு மத்தியஸ்தராக நின்று கொண்டு இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கு நம்ம சேர்ந்தோன்னு சொன்ன அந்த ஒரு மத்தியஸ்தர் மாத்திரமே நமக்கு விடுதலை செய்ய முடியும். இது இன்றைக்கு வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நற்செய்தி. இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நற்செய்தி. நம்ம காப்பாற்ற முடியாத மத்தியஸ்தர்களை நம்பிக்கொண்டு ஒருவேளை நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் அவர்கள் ஒரு சில உதவிகளை நமக்கு செய்ய முடியுமே ஒழிய நியாய தீர்ப்பின் மத்தியில் நம்மை அவர்கள் பாதுகாப்பதற்கு அவர்களுடைய ஜெபங்கள் நமக்கு உதவாது. நம்முடைய மனம் திரும்புதல் ஒன்று மாத்திரமே நமக்கு உதவும். ஆகவே நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருதயங்களை கிழித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவங்களுக்குள்ள தண்டனையை ரத்து செய்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி வலுவாதபடி நம்மை காக்கவும், அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுடைய அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.